அந்த மாதிரி சூழலில் நீங்கள் என்ன பண்ணணும்னா மாணவர்கள் வந்து நீங்கள் வந்து நேரத்தை சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளணும். உங்கள் கல்வி வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்ல அனுபவங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால நிதிநிலை மேம்படுத்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் அதாவது ஜனவரி மாதம் 2024ஆம் வருடம் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையிலான தமிழ் மாதத்துல தை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து தை 11 வரையிலான ஒரு வார கால நமது கடகராசி அன்பர்களுக்கு உண்டான வார ராசி பலன்களை பார்க்க போறோம். ஸோ நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இந்த வார ராசி பலன்களுக்கு போகலாம். இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 3 விதமான கிரகநிலை மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக 2024ஆம் வருடம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு தை மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்கிறாருங்க. இரண்டாவது மாற்றமாக ஜனவரி 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதத்துல தை மாதம் 9ஆம் தேதி சந்திர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்கிறாருங்க. கடைசி மாற்றமாக வியாழக்கிழமை அதாவது ஜனவரி 25 தை மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான 3 விதமான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது கடகராசி நண்பர்களுக்கு தடை தாமதங்கள் எல்லாமே குறுக்கே வந்தாலும் அது எல்லாத்தையுமே நீங்கள் உடைச்சிருந்துட்டு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக அமைதுங்க. காரியங்களை நீங்கள் மிக அழகாக முடிக்க முடியும். நீங்கள் யார்ட்டையாவது வந்து நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் வந்து பிரிந்திருந்தீங்க அப்படின்னா பிரிந்தவர்கள்லாம் இப்பொழுது ஒன்று சேர முடியுங்க. அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்குங்க. பிரிந்தவர்கள் கூடக்கூடிய வகையில் நீங்கள் சிறப்பான செயல்பாடுகளை திட்டங்களை வந்து தீட்டலாங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது பொருள் வந்து காணாமல் போயிருக்குது அப்படின்னா ரொம்ப நாள் தேடியும் கிடைக்காத சில பொருட்களை நீங்கள் வந்து வேறொரு விஷயங்களை தேடும்போது டக்குன்னு உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. எதிர்பாராததில் புதிய பொருள் உங்களுக்கு கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அது தொலைந்து போனதாக நினைத்திருப்பீங்க. அதனால கொஞ்சம் மன வருத்தங்களும் பட்டிருப்பீங்க. அதெல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய நல்ல யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் நீதிமன்றங்கள் ஏதாவது நிலுவையில் இருந்தது அப்படின்னா இப்பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க வாக்கு சாதுரியம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க இந்த வாரம். அதன் மூலமாக உங்க பேச்சு திறமையின் மூலமாக ரொம்ப நாளாக தடைப்பட்ட சில காரியங்களை கூட உங்களால் இப்பொழுது முடிக்க முடியும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம். ரொம்ப நாட்களாக தடைப்பட்டு இருந்த பண வருமானங்கள் கூட இப்பொழுது கைக்கு கிடைக்குங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ஃபாலோ பண்ணியும் நீங்கள் வசூல் பண்ண முடியாத பாக்கிகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு வசூலாகும். இன்சூரன்ஸ் தொடர்பான துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பொருளாதார நிலை இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. எதிர்பாராத வகையில் நல்ல புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த வாரம் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவாக இருந்தாலும் அதை லாபகமாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்க செயல்பாடுகளை சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்க செய்யலாங்க. அப்படி சின்ன மாற்றங்கள் செய்வதன் மூலமாக பெரிய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இப்பொழுது உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தும் போது இன்னும் நல்ல சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக தான் பண விஷயத்துல இருப்பீங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் பணம் வந்து கைக்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க சம்பாதிக்கிறதுல நீங்க ஆர்வம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்பொழுது நீங்கள் வந்து பணத்துல ஆர்வம் இல்லாம புதிதாக சம்பாதிக்கிறதுல ஆர்வம் இல்லாம இருந்தீங்கன்னா அதனால நிதி நெருக்கடிகளோடு உருவாகலாங்க. ஸோ பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கணுங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை நீ வரும்போது அதை விற்றாமல் நீங்க யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். வியாபார ரீதியாக பார்க்கும்போது சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு முக்கியமான சில வேலைகள் நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கலாங்க. ஆனால் அலைச்சலுக்கு ஏற்ப நல்ல லாபம் உண்டு. கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்க கூட்டு தொழில சில போட்டியாளர்கள் காம்படிட்டிவ் போட்டியாளர்கள் மூலமாக உங்கள் வியாபாரத்தில் சின்ன சின்ன தொய்வுகள் ஏற்படலாங்க. வியாபாரத்தில் நிறைய போட்டிகள் இருக்குங்க. அதனால கொஞ்சம் உங்களுக்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் செய்யுங்க. தொழிலில் மாற்றங்கள் ரொம்ப அவசியம். அப்படி மாற்றங்கள் மூலமாக நல்ல லாபத்தை நீங்கள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெற முடியுங்க. தொழில் தொடர்பான முக்கியமான விஷயங்கள் அல்லது பிளான் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்திட்டையும் நீங்கள் நோட்டீஸ் போர்டு மாதிரி ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க. உங்கள் பிளான்களை வந்து ரகசியமாக வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் திட்டமிட்டு வைத்திருங்க. நீங்கள் செயல்படுத்தும் போது தான் மற்றவங்களுக்கு அது தெரியணும். ஸோ திட்டமிட்டு செயலாற்றுவது உங்களுக்கு ரொம்ப ரகசியமாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இதயபூர்வமான உணர்வுகளை கூட நீங்கள் இந்த இதை வந்து யாரு கூடயும் நீங்கள் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய சொந்த திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகிடும். ஸோ உங்களுக்கு எதிராக உங்கள் திட்டங்களை செயல்பட்டால் உங்களுக்கு நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அதனால உங்கள் ரகசியங்களை வியாபார ரீதியாக எந்த விதமான ரகசியங்களாக இருந்தாலும் சரிங்க அதை நீங்கள் யாரு கூடயும் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நண்பர்களே, நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் அந்த ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட் இருக்குங்க. தினசரி வீடியோக்கள் ஆன் டைமில் மொபைல் தேடி உங்களுக்கு டான் வந்துகிட்டே இருக்கும். நமது தினசரி ராசி பலன்களை பார்ப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக இருக்குங்க. ஸோ நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இருந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை பழுனால கொஞ்சம் தொல்லைகள் வரலாங்க.
சில வேலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரம்னு சொல்லிட்டு உடனடியாக செஞ்சு கொடுக்க சொல்லி உங்களுக்கு நிர்பந்தங்கள் ஏற்படலாம். அந்த மாதிரி நிர்பந்தங்கள் இருக்கும்போது புதிய விதமான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் நல்ல நிகழ்வுகளும் உங்கள் அலுவலக பணிகள் நடைபெறக்கூடிய யோகம் இப்படி சூப்பராக அமைந்துள்ளதுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர் போவதற்கான வாய்ப்புகளை நிறைய உருவாங்க. புதிதாக வேலைக்காக கூட வெளியூர் போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. ஸோ புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையுதுங்க. இப்பொழுது உங்கள் நிறுவனம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா சில சுயநலவாதிகள் இருப்பாங்க உங்கள் நிறுவனத்தில். அதனால அவர்கள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு ப்ரெஷர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அலுவலக பணிகளில் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதன் காரணமாக நீங்கள் சிறப்பாக பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். இல்லைன்னா சாப்பிட கூட முடியாமல் நீங்கள் அவதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதனால தன்னலம் மிக்க சுயநலவாதிகளிடமிருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக அலுவலக பணிகள் சிறப்பாக மாறுங்க. காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிறதுனால அது காதல் வாழ்க்கையும் பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் உங்கள் மனக்குறந்த காதலரை கேலி செய்கிறத தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். எந்த காரணத்தை கொண்டு உங்கள் காதலர் செய்யக்கூடிய தவறுகளுக்காக நீங்கள் அவரை கேலி கிண்டல் பண்ணக்கூடாதுங்க. அதனால் உங்கள் காதலர் கோபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி விடுங்க. அதனால் உங்கள் காதல் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் பிரச்சனைகளும் உருவாகிவிடும். அதனால் எந்த விஷயத்தை உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுனாலும் கொஞ்சம் நிதானித்து யோசித்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கேலி கிண்டல் பண்ணக்கூடாதுங்க. திருமணமானவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்பொழுது உங்கள் வாழ்க்கை துணை உங்களுடைய மிகப்பெரிய எதிரியாக உருமாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வாழ்க்கை துணையின் காயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். முடிந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் காயப்படுத்தக்கூடாதுங்க. அதன் பிறகு நீங்கள் முக்கியமான நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. ஏன்னா சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை தான் காரணம்னு நினச்சிட்டு இருந்த சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி நீங்கள் நினச்சது தவறுங்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் ஆரம்ப நிலையிலேயே உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் மனதை காயப்படுத்தாமல் நீங்கள் பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உங்கள் மனக்குறந்த உங்கள் வாழ்க்கை துணையை அமைதிப்படுத்துவதற்கு உங்களுக்கான ஓய்வு நேரம் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது குடும்பத்தில் சின்ன சின்ன கடன் தொல்லைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க. தம்பதியிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதுக்காக உட்காந்து பேசுறது நல்லது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும். கடன் வாங்குறதுல நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியங்க. கடன் தொடர்பான சில பிரச்சனைகளை தீர்ந்தாலும் புதிதாக சில கடன் தொல்லைகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் போது அதை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சிறப்பாக பிளான் பண்ணிக்கங்க. உங்கள் பணத்தை எப்படி சேவிங் செய்கிறதுங்கிறத பற்றி நீங்கள் உங்கள் குடும்ப பெரியவர்களுடன் ஆலோசனை செய்வது நல்லதுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும், நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். அது நிதி ரீதியாக உங்களை ஸ்ட்ராங்காக மாற்றுவதற்கு உதவிகரமாக இருக்குங்க. எனவே பெரியவர்களுடன் கலந்து பேசுங்கள். ஆன்மீக உதவிகள் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால பல பிரச்சனைகளை உங்களால் சால்வ் பண்ணிக்க முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் மீறி எதிர்மறையான சில குடும்ப சூழல் காரணமாக சின்ன சின்ன மனக்கவலைகளும் உங்களுக்கு இந்த வாரம் குடும்ப வாழ்க்கையில் அமையலாங்க. மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த வாரம் மாணவர்கள் கொஞ்சம் டயர்டாக உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால படிப்பு கூட கொஞ்சம் சலிப்பாக இருக்கும். இருந்தாலும் அந்த மாதிரி சூழலில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நேரத்தை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. நேரத்தை வீணடிக்கக்கூடாது. கொஞ்சம் படிப்பில் உங்களுக்கு சலிப்பு இருந்தாலும் சரிங்க, கவனம் செலுத்தி படிச்சே ஆகணுங்க. உங்களுக்கு பிடித்தமான சப்ஜெக்டை படிங்க. அதன் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு ஆர்வத்தை நீங்களே பெருக்கிக் கொள்ள முடியுங்க. இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இறை வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு நன்மைகளை தருங்க. குறிப்பாக வெங்கடேச பெருமாளை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் வெங்கடேச பெருமாளை வழிபட்டு வாருங்கள். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருக பெருமானுக்கு நீங்கள் நெய் தீபம் இட்டு வழிபடுவதும் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிடிக்கலனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கலைங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணி எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலோட இணைந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை ஆல் பட்டனையும் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலுக்காக அழைத்துவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்க அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் தினசரி ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.